எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஈவேராவுக்காக வெகுண்டு எழுந்து பொங்கி கேள்விகளை கேட்டுக்கிறாரு. அதாவது திமுகவுக்கு விழ வேண்டிய அடியை குருவி படத்தில் பறக்கிற மாதிரி பறந்து போய் குறுக்க பூந்து தாம் மேலே வாங்கியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுகவினரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னது, தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுகவினர் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொன்னதுக்காக அதை நீங்கள் திரும்ப பெற வச்சிங்க. ஆனால் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி தமிழ் மொழியை இழிவு செய்த அந்த ஈவேராவின் புகைப்படங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் அலுவலகத்திலும் நீங்கள் வச்சிருக்கிறீங்களே அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுகவை பார்த்து கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்க வராங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்குதா? உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இதுக்கு கேட்டு விஜய் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு, பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அது எப்படி எங்கள் கொள்கை தலைவர் கொள்கை வழிகாட்டியை பற்றி நீ பேசலாம் அப்படின்ட்டு கோவம் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டார். என்ன அப்படின்னா, பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது உண்மையாகவே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் வருத்தமாக உள்ளதா அப்படியே அவர் கேட்பாரு? அப்படி கேட்க மாட்டார். எப்படி கேட்பாரு? அங்கே பேர்லாம் இருக்காது. உண்மையாகவே தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு ஈவேரா சொன்னது உங்களுக்கு வருத்தமாக இருக்குதா அப்படின்னா தமிழ்நாட்டு மேலே எதுக்கு மும்மொழி திணிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி, அவங்களுக்கு வருத்தம் இல்லையோன்றதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இங்கே என்ன கேட்க வரோம், அவங்கள பார்த்து வருத்தமாக இருக்குதான்றது கேள்வி இல்லை. இப்போ என்ன கேள்வி, உண்மையாகவே ஈவேரா தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது உங்களுக்கு வருத்தமாகவே இல்லையா? சரி, காட்டு மிராண்டி மொழி கூட விட்டுருங்க. அது மட்டுமா சொன்னார்? தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தாய்ப்பால் பைத்தியங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரிக்கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுங்க, உங்கள் தமிழில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எந்த அளவுக்கு உச்சகட்ட வன்மம் தலைக்கேறி தமிழை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, தமிழர்களை கேவலப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணார். இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வருத்தமாகவும் இல்லையா? வருத்தமாக இல்லையான்றதை விட உங்களுக்கு வெக்கம், சூடு, சொரண, மானம் எதுவுமே இல்லையா? கோபம் வரலையா? ஒன்றுமே வரல இல்லையா? அப்போ நீங்கள் யார்? உங்கள் படத்தில் வந்து தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், உச்சகட்டத்துக்கு தமிழன்னா பயங்கரமான ஒரு திமிரு, பெருமை அப்படின்ட்டு உங்கள் பாட்டில் பாடுறீங்க. இன்னொரு பக்கம் இங்கே தமிழை உச்சகட்டத்துக்கு கேவலப்படுத்தின ஒரு நபரை, உச்சகட்டத்துக்கு இழிவுபடுத்தின ஒரு நபரை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டாடுறீங்க. அப்படின்னா இது அப்பட்டமான பச்சோந்தித்தனம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னவெல்லாம் செய்தார் தெரியுமா, எதற்காகவெல்லாம் போராடினார் தெரியுமா அப்படின்ட்டு மறுபடியும் அதே பழைய ரைட்டப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு அது எக்ஸ்போஸ் ஆகி பல நாள் ஆச்சு. மாச கணக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பிம்பத்தை ஊற போட்டு அடித்து துவைச்சி எடுத்து காய போட்டாப்புல திருப்பி வந்து அதே பழைய ரைட்டப்பு. ஆனால் இத்தனை நாள் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை போட்டு பொழந்து கொண்டிருந்த போது வாய் தரக்கில் எந்த பொந்துக்குள்ளே போய் பதுங்கிட்டு இருந்தாப்புலன்னு தெரியல. கேட்டால் இந்த தாவேகா தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சீமானெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலப்பா, நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, பாஜக பாருங்க அவங்க தான் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கள தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு உருட்டு. உண்மை அது கிடையாது. தமிழ்நாட்டில் நிலவரம் நல்லாவே தெரியும். தமிழக பாஜக பெரிய கட்சியா, நாம் தமிழ் கட்சி பெரிய கட்சியானா, நாம் தமிழ் கட்சி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை பற்றி பேசி கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் பதுங்கி விட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், ஈவேரா அவர்களை தூக்கி கொண்டு வந்து அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்தால் விஜய் அவர்களுடைய கதி என்னவாகும் என்பது தாவேகா தோழர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். வேண்டாப்பா, எதுக்கு நம்ம பாட்டுக்கு பொத்துனாப்படி பொட்டாட்டம் இருந்துக்கலாம், வேண்டாம் எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ஒதுங்கி போயிட்டாரே தவிர ஒன்றும் வந்து நான் பொருட்டே இல்லை. அதெல்லாம் சுத்தமான பொய், சுத்தமான உருட்டு. அது காரணம் கிடையாது. சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெற்றிகரமாக மறுபடியும் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. ஈவேரா அவர்களுக்கு ஒரு மாபெரும் முட்டு கொடுத்தது மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில், அடுத்த கட்ட அதிரடி தாக்குதல் இறங்க போறாதுன்றது உறுதி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மொழிக்காக உயிரிழந்த அந்த வீர மறவர்களுக்கு, அந்த வீர தியாகிகளுக்கு, மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கம் சொல்றது, அவர்களுடைய வீரத்தை போற்ற வேண்டும் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் வீர வணக்கம். இன்னொரு பக்கம் அதே மொழிப்போர் தியாகிகளை பார்த்து இவர்கள் காளிகள், காளி பசங்க அப்படின்ட்டு அவர்களை இழிவு செய்த, அதே மொழியையும் இழிவு செய்த அந்த ஈவேராவுக்கு அது ஒரு பக்கம் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறது. இது எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நமக்கு ஒன்றும் தெரியலிங்க. இதில் இந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கொடுக்குறாங்க பாருங்க முட்டு, அதை பார்க்கும்போது தான் நம்மளால் சகிக்க முடியல. என்னமோ இவர்களெல்லாம் ஈவேராவை கரைத்து குடித்து அந்த சமூக நீதியிலே ஊறி போய் கடந்தவங்களாட்டம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தோழர்களுக்கு ஈவேரா மாதிரிலாம் பெரிய பற்றோ பாசமோலாம் இல்லை. அவர்களுக்கு விஜய் தளபதி, அவ்வளோதான். மற்றபடி ஈவேரா ஒருவேளை இதே விஜய் அவர்கள் ஈவேரா அவர்களே கையில் எடுக்காமல் இருந்திருந்தால், அப்படி கையில் எடுக்காமல் இருந்திருந்து திமுக வந்து விஜயை பார்த்து, என்ன நீங்கள் ஈவேராவை பற்றி, பெரியாரை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, அவர் எப்படிப்பட்ட புரட்சியாளர், எப்படிப்பட்ட இவர் தெரியுமா அவர் அப்படின்ட்டு திமுக விஜயை பார்த்து கேட்டிருந்தா, இதே தாவேகா தோழர்கள், இதே விஜய் ரசிகர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய ஈவேரா,
அண்ணா எங்கள் தளபதியோட பெரிய ஆளா, எங்கள் தளபதி மாதிரி அவர் டான்ஸ் ஆடுவாரா, எங்கள் தளபதி மாதிரி பாட்டு பாடுவாரா, எங்கள் தளபதி மாதிரி சிங்கிள் ஷாட்டில் இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா, 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுவாரான்ட்டு கேட்டிருப்பாங்க. அதனால அவர்கள் பற்று விஜய் மீது, விஜய் வந்து ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாரு, அதனால வேற வழி இல்லாமல் அப்படி இவங்க விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியே சரி அல்லது அண்ணன் சீமான் அவர்களே சரி ஈவேரா அவர்களே வழிகாட்டின்னு சொன்னப்போ ஒரு சில நாம் தமிழர் கட்சிக்காரர்களை தவிர பெரும்பான்மையான தமிழ் தேசியவாதிகள் அதை எதிர்த்தார்கள். அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டை, ஈவேரா ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்த்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்களுக்கு ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் நம்ம தோழர்கள் வந்து நாளைக்கே விஜய் அவர்கள் ஈவேராவை எதிர்க்க ஆரம்பித்தால் இவர்கள் விஜய்க்கு முன்னாடி போய் ஈவேராவை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவுதான் இந்த தாவேகா தோழர்கள், விஜய் ரசிகர்களை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதாவது விஜய் எந்த இடத்துல காட்டினாரோ காட்டின இடத்துல பாய்வாங்க, நீட்டின இடத்துல மேய்வாங்க. இவ்வளவுதான் விஜய் ரசிகர்கள். அப்போ ஒன்றும் இல்லை, அதில் ஒருத்தன் போடுறான் ட்விட்டரில், ஈவேரா மீது கை வைப்பது என்பது தளபதியின் மீது கை வைப்பதற்கு சமம். தளபதியின் மீது கை வைப்பது என்றது தளபதிக்கு பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மீது கை வைப்பதற்கு சமம் அப்படின்ட்டு. ஒரு மாசமா கை மட்டும் இல்லை, என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள். அப்பெல்லாம் எங்கே போய் பதுங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு இப்போ வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து இவர்களுடைய அறிவு, இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ட்வீட் போட்டார். எப்போ விஜய் அவர்கள் மாவீரர் நாள் அன்னைக்கு, மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும், ஒரு மொட்டை கடிதாசி. அது யார் அந்த மாவீரர், எதுக்காக அந்த மாவீரர்கள் ஆனாங்க, என்ன, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாக மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும், நானும் உள்ள ஆட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு. இதில் நம்ம தாவேகா தோழர்கள் ஒரு அருமையான வேலை பண்ணி வச்சாங்க. என்ன தெரியுமா, அதுக்கு கீழே வந்து எல்லாருமே மாவீரர் விஜய் அவர்களுக்கு, மாவீரர் விஜய் தான் அப்படின்ட்டு எல்லாருமே மாவீரர் விஜய்ன்ட்டு. நமக்கு புரியல, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? முதல்ல மாவீரர்னா யாருன்னு தெரியுமா? இந்த மாவீரர் நாள் எதுக்காகுதுன்னு தெரியுமா? எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர் தாங்க மொட்டையா போட்டு வச்சுக்கிறாரு, மாவீரம் போற்றுதும் அப்படின்னு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஓ விஜய் அவர்களுடைய மாவீரம் போற்றுதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் போய் தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. எப்பா, மாவீரர்ன்றவங்க யாரு அப்படின்னா, தாயக விடுதலைக்காக போர்ல தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள், போர்ல நின்று சண்டையிட்டு மடிந்து போனவர்கள் தான் மாவீரர்கள். உங்க விஜய் இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அவர் ஏன்பா இப்பயே நீங்கள் மாவீரர் ஆக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதான்ப்பா மாவீரர், இதுக்காகத்தான்ப்பா மாவீரர் நாளுன்ட்டு. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அவர்களுடைய அறிவுத்திறன், அறிவு வளர்ச்சின்னு வச்சுங்களேன். இதில் வந்து இவங்க இப்போ பெரியாருக்கு வந்து ஈவேராவுக்கு வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, விஜய் அவர்களுடைய அரசியல் அறிவு, அவருடைய வரலாற்று அறிவு இங்கே அவரை மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, அவருடைய ரசிகர்களுடைய அல்லது அவருடைய தொண்டர்களுடைய வரலாற்று அறிவு இதெல்லாம் எப்படி இருக்கும்? அது இப்படித்தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தன் எழுதுறான் கீழே, விஜய் எப்படிப்பட்ட ஒரு பெரியாருக்காக அப்படியே ஒரு பேசினாரு தெரியுமா, பெரியாரை அப்பவே எப்படி அவர் தூக்கி பிடிச்சாரு தெரியுமா, ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு வரி, என்ன வரி, பெரியாரை வணங்கி புட்டா பகுத்தறிவு தானா வரும் அப்படின்ட்டு ஒரு வரியாம். நம்ம என்ன கேட்குறோம், சரிப்பா அவரோட பாட்டில் பெரியாரை வணங்கி புட்டா பகுத்தறிவு தானா வரும்ன்ட்டு ஒரு வரி. அடுத்த வரி என்ன, அம்மா அப்பாவை வணங்கிப்பாரு எல்லாருக்கும் எல்லாம் வரும். சரி ஓகே விடுங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது பர்சனல், அதை கூட விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வரி என்ன, ராமா 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 ராமங்கிட்ட வில்லை கேட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன, பெரியாரை வணங்கி போட்டால் பகுத்தறிவு தானாக வரும். எப்படி அந்த பெரியாரை வணங்கி போட்டு வந்த பகுத்தறிவு? இந்த அளவுக்கு தான் நம்ம தாவேகா தோழர்களுடைய பகுத்தறிவு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட போய் வேற என்னத்தை எதிர்பார்க்குது. ஆனால் பாருங்க, சரியா இந்த மாதிரியான சமயத்தில் திமுக உடன்பிறப்புகளும் தாவேகா தோழர்களும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஈவேராவுக்கு முட்டு கொடுக்கறது என்ன, ஈவேராவுக்கு எதிராக பேசுறவங்களை அட்டாக் பண்றது என்ன, அந்த மோடு வைப் அவங்களுக்கு செட் ஆயிருது. இவங்க ஒரு பக்கம் திமுக காரங்க விஜயை புகழ்றாங்க. என்னடா நடக்குதுங்க, அரசியல் எதிரிடா அவங்களுக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க பாசிசம் பாயாசம்ன்ட்டு, இந்த பாயாசம் தான் எங்களுக்கு அரசியல் எதிரின்னீங்களே. கடைசியில் எல்லாம் ஒன்று மண்ணா போய் கொஞ்சம் குழாவிக்கிறாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடாங்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் மாசு இல்லை, சேரலனாலும் மாசு இல்லை, சேர்ந்தாலும் தமாசு தான், சேரலனாலும் தமாசு தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இது செட் ஆகிடுது பார்த்தாங்களா. அப்போ விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஈவேரா வந்து தமிழை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறாரு, தமிழை வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறாரு, எவ்வளோ வன்மத்தில் பேசியிருக்கிறாருன்னு நல்லாவே தெரியும். இல்லை தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா, அப்படி தெரிஞ்சும் கூட நீங்கள் இந்த அளவுக்கு அவருக்கு முட்டு கொடுத்துட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாகவே ஒரு மானத்தமிழன், ஒரு சூடு சொரண இருக்கிற ஒரு தமிழன் ஈவேராவை ஏற்க மாட்டான். ஈவேராவை தமிழின விரோதியாகத்தான் பார்ப்பான். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு
நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட தமிழன் என்பதை நீங்களே புரிஞ்சுங்க. வேற என்னத்தை சொல்கிறது. அதனால் தடவை ஆரம்பித்து வச்சிங்க. அது மாதக்கணக்காக அண்ணன் சீமான் அவர்கள் ஊற வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. பண்ணி முடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் நீங்கள் 2வது தடவை வேறு ஆரம்பித்து வச்சுருக்கிறீங்க. அது எங்கே போய் முடியுது, எங்கே போய் நிற்கிதுன்ட்டு யாருக்கும் தெரியல. பார்க்கலாம். ஒருவேளை ஈவேராவுடைய ஆவி உங்களை பார்த்துட்டு இருந்தா இதான் சொல்லும், தம்பி விஜய், தம்பி சுபவி, உங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை எனக்கு பண்ணிட்டீங்க, போதண்டாப்பா அப்படின்ற மாதிரி தான் அவரே சொல்லுவார். பார்க்கலாம். அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.